வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமான அற்புதமான நல்லதொரு ஆவணி மாதம் என்பது. ஆவணி மாதம் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இந்த சூரிய பகவான் கடந்த மாதங்களில் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் கொடுத்து கொண்டிருந்தவர் மட்டுமல்லாதது பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் 6ஆம் இடத்திலே புதன் பகவான் இருந்து கொண்டிருந்ததும் எதிர்பார்த்த விரைய செலவுகள் எதிர்பார்க்காத விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த மாதம் என்பது 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் பவனி வருகின்றது. 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும் அலுவலகம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த இடங்களிலே நல்லதொரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களை 2ஆம் இடத்திலே ராசி பகவான் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் அமைய பெற்றும் 5ஆம் இடத்திலே இரு கிரகங்களின் அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது மட்டுமல்லாதது சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமைய பெற்று 6 அவருடைய பார்வையும் 4ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க செய்கின்ற அற்புதமான தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஆவணி மாதங்களிலே பஞ்சமஸ்தானத்திலே இரு சுபகிரகங்கள் இருந்தும் ஆவணி 5ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகின்றதும் புதன் பகவான் ஆவணி 15ஆம் தேதியில் இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்றதும் சுக்கிர பகவான் ஆவணி 30ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற 3 கிரகங்களின் பார்வை என்பது மாத கடைசியில் இருந்தாலும் மாதத்தில் அற்பகுதியிலும் மாதத்தில் முற்பகுதியாக இருந்தாலும் பிற்பகுதியாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இரு சுபகிரகங்கள் இருந்து இந்த மாதம் துவங்குகின்றது என்பதும் மாதத்தில் 5ஆம் தேதியில் இருந்து 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சுபவிரயம் சுப நிகழ்வுகளெல்லாம் பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக இருக்க பெற்று உங்களுடைய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி வக்கரமாக இருந்தாலும் அதிலே கெடுபுலன் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற சுய நட்சத்திரத்திலே செல்கின்றது. அது மட்டுமல்லாதது கும்பராசிக்கு 2-11 என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய சுய நட்சத்திரத்திலே அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஆவணி மாதமாக இருக்கின்றது. இந்த குருவின் பார்வை என்பது உங்களுக்கு 9வது இடத்திலே விழுக இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கும்பராசி. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய நல்லதொரு மாற்றம் கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு உயர்வு. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பஞ்சமஸ்தானத்திலே குருவுடன் கடந்த மாதங்களில் அற்புதமான குழந்தைகளில் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுத்தாலும் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு 5ஆம் தேதியில் இருந்து 6ஆம் இடத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றவர் அவர் கும்பராசிக்கு 4-9 என்று வீடு வாகனம் சொத்து சுகம் தாய் தாப்பனையும் ஒரே கிரகமாக அமையப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே வேலை தொழில்களிலே ஒரு அற்புதத்தை மாற்றி கொடுக்கவும் அதில் ஊதிய உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதத்திலேயும் அங்கு புதன் பகவான் 15 நாள் மட்டும் இங்கே சுக்கிரனும் புதனும் இணைவு பெற்று உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பூர்வ புண்ணியாதிபதியுடன் இணைவு பெற்று பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது அந்த 9 கூடவர் அந்த 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி சாணாதிபதி. ஒரு மனிதனுக்கு முயற்சி சாணங்கள் பலமாக இருக்க வேண்டும். அந்த முயற்சி சாணாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் பாவர் என்ற முறையிலே உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு 2ஆம் இடத்திலேயும் 3ஆம் இடத்திலேயும் முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கோபங்கள் குடும்பங்களிலே அதிகமாக இருக்கக்கூடியது. தேவையில்லாத ஒரு சிறு கசப்புகளையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கின்றார். அதே சமயத்தில் நல்லதொரு பலன்களை ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது லாபஸ்தானத்தை லாபாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம். இந்த மாதங்களில் 4 கிரகங்களின் பார்வையும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே விழுக இருக்கின்ற ஆசை அபிலாஷைகள் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நிவர்த்தியாகின்றதும் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் கும்பராசி. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய இரு கலசத்திலேயும் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் என்பது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி கும்பம் என்பதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி இரு ஸ்தானத்தையும் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற மட்டுமல்ல விரைய ஸ்தானத்திலே சுக்கிர பகவானுடைய பார்வை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கின்றது. மிகவும் அற்புதத்தையும் மாத கடைசியிலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். அந்த அமைப்புகளிலும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. இதுநாள் வரையில் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே அற்புதமான உயர்வுகளையும் சுப நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே சுப மாங்கல்ய சாணாதிபதி 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை குடும்பம் அமையக்கூடிய
ஒரு அற்புதத்தை கொடுக்க இருக்கின்றார். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைந்து இருக்கின்றதற்கு அவர் 3 குடையவரும் 8 மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யகாரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பங்களிலே சகோதரனுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கோபங்கள் குடும்பங்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியது. உங்கள் குடும்ப ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள், 9ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பனை விட்டு வெளிநாடு செல்லக்கூடியதற்கும் தொழில்களிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் என்பது பாக்கிய ஸ்தானங்களிலே பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதமும் இருக்கின்றது. அதே சமயத்தில் கும்பம் என்பது கோயிலின் கணசம் என்பது 11வது இடத்தில் இருந்தவர். நீங்கள் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் மூத்த சகோதரரை அனுசரித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பூரா செய்யக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது. சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற கண்டிப்பாக ஒரு சில குடும்பங்களிலே தேவையில்லாத வழக்குகளையும் தேவையில்லாத செலவுகளையும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சனி செவ்வாயின் தொடர்பு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்ப ஸ்தானங்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. அதிலே உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. ஆவணி மாதங்களிலே இந்த மாதம் என்பது வருடத்தில் ஒரு முறை சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். ராசியிலே ராகு பகவான், ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே எந்த தடை தாமதம் இல்லாமல் அனைத்திலும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 4ஆம் இடம் வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வீடு, வாசல், சொத்து, சுகங்கள், தாய் தகப்பன்களுக்காக ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 6ஆம் இடத்தை அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, வாகன, சொத்து, சுகங்களிலே இந்த சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் அமர்ந்து இந்த மாதம் பிறக்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே அமைய பெற்று 7ஆம் இடத்திலே சூரியனும் ராகுவும் தொடர்பு பெறுகின்ற பொழுது சற்று கணவன், மனைவி, கூட்டாளி, நண்பர், உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் இருக்கும். அதே சமயத்தில் வரன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. ராசியை குரு பகவானுடைய தொடர்பு பரிபூரணமும் ராகுவின் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதங்களில் இது நாள் வரையில் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட வரன்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். பெரிய மனிதர்களின் தொடர்புகள், மூத்த மனிதர்களின் தொடர்புகள், அதே சமயத்தில் தகப்பனார் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. தகப்பனாலால் உங்களுக்கு நல்லதொரு உதவிகள் கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. பஞ்சம ஸ்தானத்திலே குரு பகவான் பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே சென்று அவருடைய பார்வையை ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களையும், அதுவும் குடும்ப ஸ்தானங்கள், லாபம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2-11 குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே வலுவாக இருந்து இந்த மாதம் என்பது இருக்கின்றது. மட்டுமல்லாத கடந்த மாதங்களின் வருடம் முழுக்க உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அவர் இந்த மாதங்களிலே கடந்த மாதங்களை ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை என்பது முடிவுற்று இப்பொழுது ராகுவும் குருவின் நட்சத்திரத்திலே, குரு பகவானும் சுய நட்சத்திரத்திலே இருந்து இந்த புதன் பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு பிறகும் அவர் 7ஆம் இடத்திலே சூரியனுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால புதாதித்ய யோகம் என்பது பரிபூரணமாக உங்களுக்கு மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்லதொரு மாற்றங்களையும், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது. கும்பம் என்பதே கோயிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்கள். பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களே. கடன் தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு 4-9 தாய் தகப்பன் பாக்கியஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்திலே இங்கே புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கின்ற காரணத்தினால சுபகாரியம் தகப்பனால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். வீடு, வாசல், சொத்து, சுகங்களிலே மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 6ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம். கடன் நோய் பம்பு வழக்கு இருந்தாலும் அதிலே கடல் கடந்து சென்று அதிலே வெற்றி நடை போடுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினால கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களின் நிலைகள் என்பது, கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பஞ்சமஸ்தானத்திலே 2 சுபகிரகங்கள் பரிபூர்ணமாக அவருடைய பார்வை என்பது 11ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. மட்டுமல்லாதது தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சதுரஸ்தானாதிபதி அமைஞ்சு கேந்திர ஸ்தானங்களிலே அவருடைய பார்வையும் 10ஆம் இடத்திலே தொழில்களிலே, வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே தென்படுகின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேயர்கள் அடைகின்ற ஒரு மாதம். ஆவணி என்பது சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இந்த ஆவணி மாதங்களிலே ஆவணி 6ஆம் தேதி என்று திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள்
அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த திதியிலே கலந்து கொண்டு பெரியோர்களுக்கு முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி திருப்பணம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தில் இருந்து நல்லதொரு மாற்றமும் பலனும் பெற முடியும். அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக இந்த திதி தர்ப்பணம் என்பது ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று சூரியனும் சந்திரனும் இங்கே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது இந்த ஆவணி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த அமாவாசை திதி திருப்பணம் கொடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக கொடுத்து அதில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதை திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அமைப்பு நவகிரகங்கள் உங்களுக்கு துணை புரிகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது. குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவானுடைய ராசியிலே இருந்து பஞ்சமசானம் உங்களுடைய சிந்தனைகளிலே கண்டிப்பாக உயர்ந்த சிந்தனைகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் குழந்தைகள் பற்றும் குடும்ப பற்றும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே தென்படுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலில் கலசத்தின் அதிபதியும் 2ஆம் இடத்திலே வக்ரகதியில் இங்கே சனி செவ்வாய் தொடர்பு என்பது குடும்ப ஸ்தானங்களிலே ஒரு சில குழப்ப நிலைகளும் தடுமாற்றங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால சகலவிதமான குழப்ப நிலைகளில் இருந்து விடுபட்டு நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு 12ஆம் இடத்திலே விரைய என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமையப்பட்டு பார்க்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அற்புதம் என்பது 7ஆம் இடத்ததிபதியும் ராசியை பார்க்க இருக்கின்ற குருவின் தொடர்பு என்பது உங்களுடைய ராசியில் விழுகின்ற காரணத்தினாலே சுபவிரய சுப நிகழ்வுகள் வீடு வாசன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் அடுத்தும் இந்த மாதங்கள் கடைசியிலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசியை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்பு மிகவும் பரிபூர்ணமாக இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமசானத்திலே 2 தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபாதிபதி ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுடைய 9ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது 11வது இடத்திலேயும் ராசியையும் பார்க்க இருக்கின்ற சகலவிதமான நல்லதொரு மாற்றங்களை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அற்புதத்தை அள்ளித் தருகின்ற ஒரு அமைப்புகளிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு பவனி வருகின்ற ஒரு ஆவணி மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே இது ஒரு தேய்பிறை திதியாக இருந்தாலும் கண்டிப்பாக இது தேய்பிறையிலே இருந்தாலும் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 4வது இடத்திலே அமையப்பெற்ற கேந்திர ஸ்தானங்களிலே சந்திரனும் சூரியனும் ஒன்றுக்கொன்று 4-10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே அமையப்பெற்று இருக்கின்ற அற்புதம் என்பது அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம். தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே ராசிநாதன் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு அற்புதம் கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றத்தையும் அதிலே 3-10 குடைவர் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு அவர் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் தொழில்களிலே சற்று கவனித்து சகோதரன் உறவுகள் சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடமிருந்து ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அந்த குடும்ப ஸ்தானங்களிலே ஸ்தானாதிபதி பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே அது நல்லதொரு மாற்றத்தையும் சகலவிதமான யோக பலன்களையும் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் பலமாக இருக்க பெறுகின்ற இந்த மாதங்களிலே தொழில்களை விட வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே நல்லா இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் ஆன்மீக ஸ்தலங்களிலே பரிபூர்ணமாக தெய்வங்களின் அருள் கடாட்சம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அதுவும் 5ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வீகத்திலே குலதெய்வங்களால் அருள் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலேயும் இருக்கின்றது. இந்த குரு பகவான் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்திலே குரு பகவான் என்பது 5ஆம் இடத்திலே உங்களுக்கு 2-11 குடையர் பொருளாதாரத்திலே உங்களுடைய குலதெய்வங்களின் அருள்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஆவணி மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனின் பார்வையிலே உங்களுடைய ராசியும் குருவும் சூரியனும் உங்களுக்கு தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.